சகமுட டே செகண்ட் சீசன்ல லாஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். 22வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். சடனா டொரமருவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அப்படி மயங்கிற மாதிரி இருக்கா. என்னோட காயத்துக்கு யாரோ கெட்டு போடுறாங்க. பார்த்தா ரொம்ப ஜென்டிலா போடுறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சக்கமூட்டை எப்படி போடுவாரோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கண்ணை திறந்து பார்க்கா. பார்த்தா அது சக்கமூட்டை தான் இருக்கு. ஆனா என்ன, அவன் ரொம்ப சப்பியா இருக்கனால யார் நீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்க இருக்க வில்லனெல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினர் வந்துட்டாரு. இங்க ஏகப்பட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால இந்த எக்ஸாம் நாங்க இங்கே ஸ்டாப் பண்ண போறோம். ரிசல்ட்டை வந்து உங்க ஸ்கோர் பாயிண்டை பொறுத்து நாங்களே கொடுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேண்டிடேட் நம்பர் ஜாக் கேஸ், அதுக்கப்புறம் மாஃபூபி, அதுக்கப்புறம் நம்பர் 120 அகிரா அவுகவு, நாரோ டொரமரு, ஜோஜிரோ காஜி, சின்ன அசகுரா, அப்புறம் டாரோ சக்கமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரையும் சொல்றான். பார்த்தா 7 பேரும் பாஸ் ஆயிட்டாங்க. இது டாரோ சக்கமோட்டோவான்னு சொல்லிட்டு டொரமரு ஷாக் ஆகுறா. பாஸ் நம்ம ஒரு வழியா பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து டொரமரு வந்து என்ஜாய் பண்றா. சக்கமோட்டோக்கு இருக்க பேர் அதே பேர் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு லெஜெண்டரி அசாசின் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினர் கேட்கறான். என்னோட பர்சனல் பிசினஸ் காண்டி இங்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களை பார்த்தாலே தெரியல, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கீங்க. உங்களை பத்தி சில விஷயம் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப நல்லா வெயிட் போட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். என்னதுன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டா. 10 வருஷத்துல இவர் இன்னும் இப்படி சப்பி ஆயிட்டாரு. நான் என்னமோ நினைச்சேன் இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட்லயே செதறிட்டாவா. நம்ம எப்படி இருப்பாரு நினைச்சோம், இவர் என்னடா பலூன் மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை சீன் நக்கலா சிரிக்கான். இன்னும் பொது குழந்தைங்க எல்லாம் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். உங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அது மாதிரி உங்க கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகே மேம்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறாம்ல சினாயா, அவன் இப்பதான் முழிக்கிறான். நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜேசிசி ஹெலிகாப்டர் வரும்டா, உன்னை கேப்சர் பண்ணிட்டு போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை கொல்றதுக்குள்ள தகுதியான இருப்பானான்னு சொல்லிட்டு மாஃபியா வாரான். என் உடம்புலாம் வலிக்கு, எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். டேய் முட்டாள் மாதிரிலாம் நடிக்காதன்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வேலை தானடா ஆன்லைன்ல தேடி வந்தேன், என்ன எங்கடா இப்படி அடிச்சு கீழே போட்டு வச்சீங்கன்னு சொல்லிட்டு ஷினாயா கத்திக்கிட்டு இருக்கான். நான் இங்க வரவே இல்லை, எனக்கு காசு இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் தேவை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் ஷின்னு சொல்லிட்டு சக்கமோட கேட்கறான். இவன் சொல்றது எதுவுமே பொய்லாம் கிடையாது, உண்மையை தான் பேசுறான். மனசுல வேற எந்த தாட்டுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷின்னு. டேய் மான் தலை மாதிரி ஒருத்தர் இருந்தான்டா, அவன் தாண்டா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவனாடா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு சக்கமோட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி அவன் கூட ஒரு வெள்ள முடி வச்சு ஒருத்தர் வந்தான், அவங்க எல்லாம் இதைத்தான் பண்ணாங்கன்னு சொல்றான். டேய் ஸ்லர்ரு தான் இதெல்லாம் பண்ணிருக்கானா, அவன் இதுக்குள்ள இந்த எக்ஸாமுக்குள்ள வரணும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ ஷாக் ஆகுறான். டேய் அவங்கள பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷின்னு. எனக்கு என் போனை தர முடியுமான்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா அதுல இருக்க கான்டாக்ட் எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. டே எனக்கு காசும் பே பண்ணிட்டாங்கடா, இது போதுன்னு சொல்றான் அவன். டே அவங்க பேசுனது சில விஷயத்த நான் கேட்டேன்னு சொல்றான். பார்த்தா காஜி படுத்திருக்கான். அந்த சைட்ல இருந்து 2 பேரும் பேசுனதை எனக்கு தெளிவா கேட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாம் வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு ஏதோ ஒரு பிளான் படி போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அவன். டே அவன் குரூப் இன்னும் இருந்து எலாபரேட் ஆக தான்டா பிளான் பண்ணிருக்கான். நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்றான் சக்கமோட்டோ. ஜேசிசிக்குள்ள இறங்கி அங்க இருக்க விஷயத்தை அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஓகே பாஸ்ன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஷின். அதுக்கப்புறம் சிலர் தான் கட்டுறாங்க சக்கமோட்டோ எக்ஸாம் அட்டன் பண்ணனான்னு சொல்லிட்டு. ஆமா அவனும் தான் உள்ள இறங்கியிருக்கான், என்ன விஷயம்னே தெரியலன்னு சொல்றாங்க. இது சரியே கிடையாது சொல்றான் சிலர். அவனை பத்தி எதுக்கு சார் நீங்க வந்து வருத்தப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். என்னை பத்தி அவனுக்கு தெளிவா தெரியும், என்னோட பழைய விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது நினைப்பேன், ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை பத்தி ஜேசிசில என்னென்ன ட்ரேசஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்றான். ஓகே பாஸ்ன்னு சொல்றான். இவன் மட்டும் இந்த காக்கு மட்டும் ஷினாயாவை அழிக்காம இருந்திருந்தோம்னா நான் ஷினாயாவே அனுப்பிச்சு வச்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தலை எடுக்கிறதா நம்ம வேலை, நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம், நம்ம களத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு காக்கு கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்படி பேசிக்கிட்டு சடனா திரும்பி இந்த இடத்த தான் கட்டுறாங்க. ஹெலிகாப்டர் வந்து இறங்கி நின்றுட்டு இருக்கு. மெடிக்கல் செக்அப் டீப்லாம் வந்துட்டாங்க. மிஸ்டர் டாரான்னு சொல்லிட்டு அக்கீரா அங்க இருந்து வரா. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், உங்களால தான் பாஸ் ஆனன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. நம்ம எல்லாம் இப்போ ஒன்னா கிளாஸ்மேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. மாஃபியா நீ நல்லா இருக்கானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறான். மிஸ் டொரமாரு மிஸ்டர் சபா நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஷீயூ சின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். என்னடா இவன் ட்ரை ஆயிட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேருமே தலை தொங்க போட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சடனா கால்லாம் வலிக்கு இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த பிளைட்ல ஏறி போய்கிட்டே இருக்கான். ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. டேய் நீ ரொம்ப அடிபட்டு மாதிரி இருக்கியடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் அவா. ஆமா நம்ம 2 டீம் போட்டு சண்டை போட்டனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததுல சடனா ஒருத்தர் வானத்தை கீழே எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். உங்க ஜெர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா கானகுரி அந்த பிளைட்ல இருக்கான். சடனா 2 பேரும் கழுத்தை லாக் பண்றான். பார்த்தா அவங்க பக்கத்துல இன்னொருத்தன் கண்ண முடிவரை உட்காந்துருக்கான் அவன். நீங்க எல்லாம் ரொம்ப பேசக்கூடாடா, நாங்க என்ன பேசுறோமோ அதைத்தான் நீங்க பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு சடனா யாருன்னே தெரியல அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அவங்க ஜெரலின் ரீப்பர் அவனை எதுவும் பண்ணாதுன்னு சொன்ன உடனே சடனா அவன் ஸ்டாப் பண்றா. அவங்கள டேக் கேர் பண்ணிக்கோ, அவங்க எல்லாருமே நம்ம கூட சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சிலர். பார்த்தா இவங்க 2 பேரும் லாக் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஷிஷிபா தான் கட்டுறாங்க. அவனும் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த கானகுரி அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏகப்பட்ட வேலையை வச்சுலாம் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க.
அவன் இப்ப எங்கேயாச்சும் படம் எடுத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் நாகுமோ மிஸ்டர் ஷிஷிபா எதுக்கு நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒசராகி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அவனை ஹையர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க இருக்க சிஸ்டத்தை பத்தி எல்லாம் அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க இருந்து நடந்து போறாங்க. அவங்க ஒரு லாட்டரி கடைக்கு வராங்க. யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு 50-50 பிரிச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட் எல்லாம் திறந்துகிட்டு இருக்காங்க அவனுங்க. இது நல்லா ஃபன்னா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து பாக்குறாங்க அவங்க. அது என்னன்னே ஒன்னும் புரியல. சடனா சுரண்டி பார்த்துட்டு டேய் இதுல ஸ்லர் தாண்டா வந்திருக்கு, நான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்லர் ரிலேட்டட் கேஸா எனக்கு வந்துகிட்டே இருக்குடா, இப்போ என்னோட ஹோம் டவுனுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த ஜேஏ அழிச்சிருவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷிஷிபா பேசிக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு இவன் அழிக்க நினைக்கிறான்? அப்ப நம்ம ஜேஏ அழிஞ்சிட்டா நம்ம யார் வேலை இல்லாம இருப்போம்னு சொல்லிட்டு ஒசராகி பேசிக்கிட்டு இருக்கான். ஜேஏ அழிஞ்சிருச்சுன்னா மொத்த ஜப்பானும் அழிஞ்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கிரிமினல்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒசராகி. ஓப்பனா சொல்லணும்னா 10% தான் அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நாகுமோ அப்பனா 90% நம்ம கொன்றுதமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுற ஒசராகி. நம்ம எல்லாம் ஹீரோஸா ஜஸ்டிஸ்காண்டி போராடுறோமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஜஸ்டிஸ்காண்டி போராடுறோமா அதெல்லாம் தெரியல, ஆனா நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா இங்க திறந்துகிட்டே இருக்கிறதுல ஏதோ ஒரு பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 20,000 என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவா. அப்ப நான் லஞ்ச் வாங்கி கொடுன்னு சொல்றான். எல்லாமே எனக்கு தான் வேணும், ஒரு ஆளுக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல ஒரு பக்கம் என்ன ஸ்லர் இருக்க ஏரியாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருக்க மாஃபியா வந்து லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவன் நாங்க கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படம்லாம் எடுக்கிறானுங்க. அவனுங்க இந்த பாய் மைண்டுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டேய் சாவுடா என்டா இதெல்லாம் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு மாஃபியா கட்டிக்கிட்டு இருக்கான். டே கட் பண்ணுங்க, நம்ம முதல்ல இருந்து கொண்டு வரோம்னு சொல்லிட்டு 39 டேக்கு ஒரு டேக்கா எடுத்துக்கிட்டே இருக்கான். டே கானகுரி நீ செய்ய நினைக்கிறதெல்லாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காடா, இது ஒன்னும் ஜேஏ கிடையாது, நாங்க சொன்னதான் செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கெரலின் ரீப்பர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்து வாரான். இந்த முட்டாளை எவ்வளவு தரந்தா நீ படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பின்னாடி இருக்க சத்தம்லாம் எனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல சடனா அந்த கரலியன் ரீப்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டா கானகுரியா அட்டாக் பண்றான். பார்த்தா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் பாப்போம், அந்த படம் எடுக்கிறதுலாம் அப்புறம் வைன்னு சொல்றான். டேய் இதாண்டா எனக்கு முக்கியம்னு சொல்றான் கானகுரி. பிக் பிரதர் நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு கிளப் ஜாம்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கானகுரி எடுக்கிற படத்தை நம்ம பார்த்தே தீரணும், நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்றோமோ அதெல்லாம் படம் பார்க்கணும்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி விஷயத்துல நான் படமா எடுக்க மாட்டேன்னு சொல்றான் கானகுரி. பார்த்தா ஏகப்பட்ட ஆள்களை வந்து ஸ்லர் ஆல்ரெடி சேர்த்து தான் வச்சிருக்கான். அவன் எல்லாரும் ரொம்ப மோசமானவா இருக்கானுங்க. என்னடா இவனுக்கு ஒரு டிசிப்ளினே இல்லையேன்னு சொல்லிட்டு காஷிமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மாஃபுபேவும் டொரமாரும் பாக்குறாங்க. இங்க என்னதான்டா நடக்கு ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க எதுவும் பிரச்சனை பண்ணவனு இங்க தூக்கிட்டு வரல, எங்க வேலைக்காண்டி தூக்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லர் ஆரம்பிக்கிறான். எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரே ஒரு பர்பஸ் தாண்டா இருக்கு, அதை நோக்கி தான் நாங்க போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான் அவன். அதனால எங்கான அசோசியேஷன் எங்களுக்கு தேவை, நீங்க ஜாயின் பண்ணா சூப்பரா இருக்கும், உங்களை நாங்க இன்வைட்டும் பண்றேன்னு சொல்றான். என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கம் டொரமோரு கட்டுக்கிட்டு இருக்கா. ஜேஏ அழிக்கணும் அவ்வளவுதான் சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு மாஃபியா கேக்குறான். அதான் கேள்வியா, சரி நான் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இந்த உலகத்துக்கு புதுவிதமானதை வந்து நாங்க ரீஸ்டோர் பண்றோம்னு நினைக்கிறோம், அதனால வந்து உண்மையான ஜஸ்டிஸை நோக்கி நாங்க போகணும்னு நினைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்க எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும் என்னென்னலாம் இருக்கு எல்லா ஃபார்மும் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறான். ஒரு பக்கம் காசிமா பேப்பரை கசக்கி தூக்கி வீசிட்டேன், இதுல எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான். டே நீ வேண்டான்னு சொல்லிட்டீனான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். சடனா பார்த்தா கிளப் ஜாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாம்ல, அவன் அப்படி சாஞ்சிட்டான். டே நீ கொஞ்சம் மூச்சை விடுடா இல்ல இறந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேல இருந்து பார்த்தா என்னெல்லாமோ பண்றானுங்க அவனுக்குள்ளே. ஆனா தெளிவா தெரியுது ஸ்லர் ஒரு கூட்டத்தை மட்டும் சேர்த்துட்டான் ஜேஏ அழிக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் கட் பண்ணி திரும்பி சக்கமோட்டோ இடத்த தான் காட்டுறாங்க. டே நீங்க ரெண்டும் நல்லா பாஸ் ஆயிட்டீங்க, மாசா காமிச்சிங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கடையில உட்காந்து பேசுறாங்க. உன்னை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சீஸ்கி. டே நாங்க ஒன்னும் ஃபன்னுக்கு ஒன்னும் போகலடா, ஜேசிசி டேட்டா பேங்க்ல உள்ள போயிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அக்சஸ் டேட்டா பேங்க் எடுத்துட்டு ஸ்லருக்குள்ள மட்டும் வெளியெடுத்து வரதான் எங்களோட பிளானாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி இருப்பீங்க அப்படிதானு சொல்லி லூக் கட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஷின் டேடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாஞ்சு வாரா ஜேசிசில இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. பார்த்தா நம்பர் 1 இடத்த வாங்கியிருக்கான். ஒரு பக்கம் ஷின்னு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவனை ஃபெயில் பண்ணிருக்காங்க. என்னடா நம்மால என்னடா ஃபெயில் ஆயிட்டாரு, டாரா சக்கமோட்டோ நீங்க என்ன ஆன்சர் ஷீட் எதுவும் ஃபில் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பா எங்களை மன்னிச்சிருக்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஷின்னு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கான். மிஸ்டர் சக்கமோட்டோ எதுக்கடா ஃபெயில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சடனா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் இவன் ஏன்டா ஓவர் ஆக்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எங்களால அவரை பாஸ்லாம் பண்ண முடியாது மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு எக்ஸாமினர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவரும் முடியாதுன்னு சொல்றாரு. டே அவர் தலைமையில பவுண்டி இருக்குடா, ஜேசிசிக்குள்ள வரணும்னா பவுண்டி இல்லாதவங்கள தான் நாங்க ஆட் பண்ண முடியும். பார்த்தா அவர் பேர ஆல்ரெடி 1 பில்லியன் எண் இருக்கு, அதனால அவரெல்லாம் சேர்த்துக்கிட முடியாது, உள்ள பிரச்சனை வந்துருன்னு சொல்றாங்க. அவங்க இவங்கள பார்த்தால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சின்ன கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளு வாரான்னா ஆகுமோ வந்துட்டான். ஜேசிசி எக்ஸாமுக்கு ரீஅப்ளை பண்ணியாம்ல சக்குமோட்டோ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாகமோ கட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாகமோ நக்கலா சிரிக்கிறான். சக்கமோட்டோ டென்ஷன் ஆயிட்டான். ஒரு பக்கம் ஆனா கவலைப்படாதடா, நீ வந்து ஸ்டூடெண்டா உள்ள வர முடியலன்னா டீச்சரா உள்ளவான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாரான்.
இது ஒரு நல்ல ஐடியா தானடா. நான் ஸ்டூடெண்டாவும் அவர் டீச்சராகவும் இருந்தா மாசா காட்டிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஷின்னு. ஜேசிசிக்குள்ள வர முடியாதான்டா இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சக்கமோட்டோ. டே எவ்வளோ இருக்க பவுண்டினால ஜேசிசி உள்ள விட மாட்டாங்கடா, நான் எப்படிடா வர முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே சக்கமோட்டோ, ஒன்னே தான் நான் டீச்சர் போட்டிக்குள்ள இறங்குன்னு சொல்லவே இல்லையே, அது வேற ஆளா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நாகுமோ வந்து சக்கமோட்டோ ஒய்ஃபை பாக்குறான். பார்த்தோன்னே நானா உள்ள வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜேசிசி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ல 1000 ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டா வந்து அட்டன் பண்ண போறீங்க. 4 வருஷம் போர்டிங் இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ட்ரைனிங் ப்ரோஸ் ரொம்ப மோசமா தான் இருக்கும், ஸ்டூடெண்ட் சாவ கூட முடியும். ஆனா இதே தருணத்துல நாங்க லைசன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சக்கடா அக்கீராவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு நடந்து வரா, ஏகப்பட்ட டெட் பாடி எல்லாம் கொண்டு போறாங்க. டெய்லி நிறைய பேர் செத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. என்னடா இங்க ட்ரைனிங் எடுக்க போற நிறைய பேர் சாகத்தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதுல என்னன்னு பார்த்தா கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா எனிமி எப்படிலாம் வருவாங்க அதுக்குன்னு ஒரு கிளாஸே வச்சிருக்கானுங்க. எப்படிலாம் மூவ் பண்ணணும், எந்த சமயத்துல என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கணும், அதை எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்குல்ல ஒரு பொண்ணு சடனா உள்ள வராதான். அக்கீரா கன் எடுத்து சுடுறான். என் பேச்ச கேட்காம யாரும் உள்ள வரக்கூடாது, இதெல்லாம் எங்க பிராக்டிஸ்குள்ள ஏரியாவே கிடையாது சொல்றாங்க அவங்க. கொஞ்சம்லாம் நான் செத்து இருப்பேன்னு சொல்லிட்டு அக்கீரா ஷாக் ஆகுறா. பேசிக் மூவ்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். டே பேரி, இவளை அட்டாக் பண்ணிட்டவன் ஃபுல் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி, நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொடி பொண்ணெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஆப்போசிட்ல இருக்கவன் பாத்துக்கிட்டு இருக்கான். கத்தி எடுத்து கொடுக்குறான். இது உண்மையான கத்தி, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுமான்னு சொல்லிட்டு அக்கீராட்ட சொல்றாங்க. வந்தோடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றானுங்க. சடனா கத்தி தூக்கி குத்தலான்னு போறா. அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் உள்ள வராங்க. பிளாக் பண்ணிட்டு சடனா அடின்னு அடிச்சு அவளை ஏறல போற கூட்டாந்தா பையனை. யாரு வந்திருக்கானே தெரியல. ஒரு பக்கம் அக்கீராவோ ஷாக் ஆகுறா. என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு புது டீச்சர் நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாகுமோ இடத்த காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா சக்கமோடோட ஒய்ஃப் அங்கதான் இருக்கா. ஹனி, உண்மையில் நீங்க வேற லெவலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் சக்கமோட்டோட ஒய்ஃப். போலாமாடா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாகுமோ யாரையோ கூப்பிடுறான். பார்த்தா லேடி விஷயத்தை போட்டு யாரையோ உட்கார வச்சிருக்காங்க. சக்கமோட்டோ பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா அது வேற யாருமே இல்ல, சக்கமோட்டோட ஒய்ஃப் ஒன்னும் வரல. சக்கமோட்டோ தான் ஒய்ஃப் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். டேய் நாகுமோ, கதையை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சக்கமோட்டோ நல்ல வேலைக்கு நான் இழுத்து விட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாகுமோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அழகான டீச்சரா போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாகுமோ பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நாட்ஸ்கி, எங்கடா இருக்க, ஒளிஞ்சாடா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா என்னன்னு பார்த்தா ஒருத்தனை தேடி வாரான். பார்த்தா சின்னொரு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். யார்டானின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் புக்கில் உள்ள கதையெல்லாம் பேசிட்டு நடந்து வரான். டேய் பொடியான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா சின்ன ஒருத்தனை அடிச்சு சாச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். ஸ்லர்ரை பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்காம நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு ஷின்னு தயாராகிறான். அதோட முடியாது, அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். இதோட இந்த செகண்ட் சீசன் முடியுது. அடுத்த சீசன்ல பார்ப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.